10th இல்ல +2 பாஸோ ஃபெயிலோ கவலையே வேண்டாம். படிக்கும் போதே மாதம் 6000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 100% வேலை வாய்ப்பு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் BSc மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப், பீளமேடு, கோயம்புத்தூர். கருப்பூர் மாவடி கருப்பண்ணசாமி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே கருப்பூர் மாவடி கருப்பண்ணசாமி ஐயனார் மதுரை வீரன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. திருவையாறு அருகே கருப்பூர் பகுதியில் சித்தி விநாயகர் மாவடி கருப்பண்ணசாமி ஐயனார் மதுரை வீரன் சுவாமி ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு ஆலயம் அருகே யாக குண்டங்கள் அமைத்து காவிரி ஆற்றில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்தத்திற்கு 4 கால யாக பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கலசத்திற்கு தூப தீபங்கள் காண்பிக்கப்பட்ட பிறகு மேளதாளங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீரை தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்த பிறகு கோபுர கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேக விழாவினை விமரிசையாக நடத்தி வைத்தனர். தொடர்ந்து மூலவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் மாவடி கருப்பண்ணசாமி உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு புனித தீர்த்தத்தால் அபிஷேகம் நடைபெற்ற பின்பு பொதுமக்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. விழாவில் கருப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவில் திருப்பணிக்கு நிதி உதவி செய்த இந்து சமய அறநிலையத்துறைக்கும் பரிந்துரை செய்த திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன், தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, தெற்கு ஒன்றிய செயலாளர் கௌதமன் ஆகியோருக்கு கோவில் அறங்காவலர் ராமதாஸ் மற்றும் துணைத் தலைவர் இளையராஜா ஆகியோர் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டுள்ளனர்.